வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் vlog. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜப்னா தான் போறோம். வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். ஸோ எதில் நம்ம போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காரில் தான் போகிறோம். நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வெளியே எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு. ஸ்ரீலங்காவில் செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆஹா அண்ணே இங்க பாருடா. காய்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வவுனியாவில் தான் இருக்கோம். வவுனியாவில் இருந்தால் வவுனியா தாண்டி தான் ஜப்னா போகணும். வவுனியாவே இப்படி இருக்கு. வவுனியாவே நம்மளை கொண்டு போய் ஜப்னால போய் சேர்த்துருங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். செம்ம கூலான கிளைமேட்டாக இருக்குது. எப்படி ஃபீல் பண்ணுறேனே தெரியல. இந்த கிளைமேட்டும் அப்படி ஒரு கிளைமேட்டாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன தோணும்? சாப்பிட தோணும். பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பத்தி வாய் இருக்காது. கைஸ் எதுவுமே நினச்சிக்கிறாதீங்க. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் vlog. எனக்கு வந்து என்ன பேசுகிறது எப்படி என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பட் ஒரு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கிளைமேட் இப்படி இருக்கும் போது வீட்டில் இருந்தே நல்ல வேலை நம்ம சிப்ஸ் எடுத்துகிட்டு வந்துடும். நல்ல வேலை வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்துடும். சிப்ஸுக்குள்ளே ஒரு சாஸ் பேக்கெட் இருந்துச்சு காய்ஸ். நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி என்ன உள்ளுக்கு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அப்படி ஆடுது. கார் வந்து ஷேக் ஆகுது அங்கிட்டும் இங்கிட்டும். அதனால அதுக்குள்ளே போடவே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சாஸ்குள்ளே போட்டு அதை தொட்டு சாப்பிட்றது பெரிய சோதனையாக போயிடுச்சு. ஆனால் கைஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளியெல்லாம் பார்க்கும்போது எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே வந்து போகிறதுக்கு இடம் இல்லாமல் அப்படி நின்றுட்டுருக்காங்க. எப்படி சர்வே பண்ணுவாங்கன்னு தெரியலை. நம்ம இதில் வேறு ட்ரிப் போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நான் நினைக்கவே இல்லை சீரியஸாக இந்த இடத்துலலாம் இப்படி இவ்வளோ வெள்ளம் அப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லி நினைக்கவே இல்லை. ஆனால் அந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற நேரம் தான் விளங்குது இவ்வளோ வெள்ளம் இவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் இப்போ தான் சீரியஸாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நாங்கள் இருந்த சைடெல்லாம் மழையே இல்லை. அப்போ நான் நினச்சது வந்து இந்த இடமும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஒரு வழியா பேசி பேசி டிராவல் பண்ணி ஜப்னாக்குள்ள கால் எடுத்து வச்சிட்டோம். ஜப்னால வந்தா எந்த ஒரு மழையுமே இல்லை. பட் ஆனால் கிளைமேட் வந்து ரொம்ப கூலாக இருண்டின மாதிரி ஒரு மாதிரி மழை வர மாதிரியே தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து அப்படியே நம்ம தூங்கிட்டோம். பிகாஸ் அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. ஸோ வாங்க வெளியே போய்ட்டு பார்க்கலாம் நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ் நீங்கள்லாம் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க அக்கா விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு. அக்கா விளையாடல, அவங்க பறந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பறந்துக்கிட்டு இருக்கோம். எங்கே பறந்துக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பீச் பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். இது ஜப்னால இருக்க ஃபேமஸ் பீச். காற்றுக்கு இந்த கொடையை பாருங்க என்ன டான்ஸ் ஆடுதுன்னு சொல்லிட்டு. இந்த சீன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கொடை கேட்டேன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கைஸ் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இப்போ அந்த பீச் பாருங்கள். கடல் அலை எவ்வளோ வந்து மோசமாக வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வெள்ளத்தில் ஸ்ரீலங்காவில் மிதந்துட்டு இருக்கான். பட் நாங்கள் வந்து காற்று வாங்க வந்திருக்கோம் எந்த இடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த புயல்லையும் நமக்கு ஒரு குதூகலம். ஸோ கைஸ் இப்போ சரி வாங்க vlogக்குள்ளே போகலாம். என்னென்னா இந்த பீச்சுக்கு பேர் தான் கீரிமலை கடல். பேசிக்காக அந்த கடலில் அலையே வராது. அப்போ அது கடலே இல்லடி. கைஸ் இந்த பீச்சோட சவுண்ட் கேட்குறீங்களா? இருங்க காட்டுறேன். இந்த இடத்துல ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த கடல் காற்றுக்கு மேலே கதைச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இரிட்டேட்டபிளாக இருந்திருந்தால் சாரி. இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடியே வந்திருக்கோம். இந்த இடத்துல இந்த கடல் வந்து எந்த பார்டரில் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் ஒரு கல் ஒன்று காட்டுறேன். அந்த கல் இருந்த இடத்துல மட்டும்தான் இந்த மண் திட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்க மண் திட்டு இருந்துச்சு. பட் இப்போ அந்த கடல் வந்து அரிச்சு எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். சுற்றி வீடெல்லாம் நிறைய இருக்குது. இந்த புயல் நின்றா நல்லோம், இல்லைன்னா சம்பவம் தான். இந்த கடல் தண்ணி வந்து அரிச்சு இன்னும் வீடுகள்லாம் இருக்கிற சைடுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராதுன்னு நம்பு. சும்மா போட்டு எதை சொன்னாலும் பயந்துக்கிறேன். இப்படி உனக்கு வரனா இந்நேரம் வந்திருக்கணும். வந்துச்சா? நான் பாட்டுக்கு 7 vlog எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதில் என்ன ஒருத்தன் வந்து சொரண்டி பார்த்துக்கிட்டு இருந்தான். எங்கள் அக்கா முழுசாக சந்திரமையாக மாறுற தருணத்தை நீங்களே பாருங்கள். இன்னைக்கு வீட்டில் நண்டு கறி, ஷுவராக நண்டு கறி தான். பாருங்களேன் இந்த நண்டை வருமுன் காப்போம் மாதிரி கையை வச்சுக்கிட்டு இருக்கு. அது கையா காலான்னு கூட தெரியல. ஸோ கைஸ் இப்போ இந்த கடலை பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த காற்று, அதாவது அந்த டிட்வா புயல் வந்து ஒரு இடத்துக்கு மேலே கடல் விளங்கவே இல்லை. அந்த இடத்துல அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறது வந்து விளங்குது. இன்றைக்கி நாம தான் ஹெட்லைன்ஸ் போல் புயலையே கேப்சர் பண்ணி போட்டது நம்ம டேஸ் வித் சாலு யூடியூப் சேனல் தான். தேங்க்யூ. அந்த பெருமை என்னையே சாரும். கைஸ் இந்த கடலுக்கு பின்னாடி ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. ரொம்ப ஃபேமஸான சர்ச் தான் இது. அதுக்கு பேர் வந்து என்னது
அன்னம்மாள் சர்ச். இந்த சர்ச்சுக்கு நீங்களும் வரலாம். தரிசனம் பெறலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். என்னத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னென்னமோ பிளான் பண்ணி ஜெஃப்னாக்குள்ளே வந்தோம், பட் வந்து எதுவுமே இந்த டிட்வா புயல்னால எதுவுமே பண்ணிக்கிற முடியாமல் போயிடுச்சு. எத்தனை இடம் லிஸ்ட் போட்டு வச்சுருந்தோம், சர்வே பண்ணணும், போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சுற்றி பார்க்குறோமோ இல்லையோ, எத்தனை ரெஸ்டாரண்ட் தெரியுமா, சாப்பாடுக்கே இந்த டிப்பை கொண்டு போகணும்னு நினச்சோம். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா திருப்பி வீட்டுக்கு தான் போக போகிறோம் கைஸ். ரியலி ஒரு மாதிரி மன வருத்தமாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டு, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு எதுவுமே எடுக்காமல் போகிறோம். பட் ஒரு சந்தோஷம் என்னென்னா புயலை காட்டியிருக்கோம். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த புயலை கண்டிப்பாக நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க. டேஸ் வித் ஷாலு சேனலில் பார்த்துருவீங்க. ஸோ அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நீங்கள் நினைக்கலாம் இந்த புயல்லையும் நாங்கள் இங்கே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டே வர்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு புயலும் மழையும் எதுவுமே இருக்கலை. நாங்கள் வந்து அடுத்த நாள் தான் இப்படியெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எதுவுமே நினச்சி வரலை. அதனால் நாங்கள் ஃபன் பண்ணுறோன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லி தான் போட்டதே தவிர வேறு எந்த ரீசனுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபன்னாக இருந்துச்சான்னு எனக்கு தெரியலை. பட் இன்னொரு வீடியோ ஃபன்னாக கொண்டு வரேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பை கைஸ்.